தென்கொரியாவில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தில் பெங்காக் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதை அடுத்து அங்கு எதிர்வரும் 7 நாட்களுக்கு தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இதன்படி அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடி அரைக்கொடி கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 179 அதிகரித்துள்ளது. குறித்த விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி தென்கொரியா முவான் சர்வதேச விமான நிலைய சுற்றுச்சுவரில் மோதியதை அடுத்து விபத்து இடம்பெற்றுள்ளது. மோதியதை அடுத்து விமானம் தீப்பற்றியதாலேயே அதிக அளவிலான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். இதற்கமைய சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கும் உயிரிழந்தவர்களுக்கு அவர்களது குடும்பத்தினருக்கும் இரங்கல் தெரிவித்துள்ளார். அத்துடன் தென்கொரியாவில் விமான விபத்துக்குள்ளானதில் தாம் மிகுந்த வருத்தம் அடைவதாக பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விமான விபத்திற்கான போது குறித்த விமானத்தில் மொத்தமாக 181 பேர் இருந்ததாகவும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் தென்கொரியாவைச் சேர்ந்தவர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பாரிய பறவை ஒன்று தாக்கியதாகவும் மோசமான வானிலையே விபத்துக்கான காரணம் எனவும் தீயணைப்புத்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது. எப்படி இருப்பினும் உறுதியான காரணத்தை அறியும் நோக்கில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.